சொல்லியிருப்பாங்க, ஆளுநர் வந்து அரசியல் நடுவர் அல்ல, அரசியலோட ஜனநாயக செயல்முறைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்களோ அந்த தீர்ப்புக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணுமே தவிர எந்த கட்சிக்குமே ஒரு தெளிவான பெரும்பான்மை இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இதே சூழ்நிலை 2006 தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இந்த சூழ்நிலை மாதிரி தான் அங்கே பீகார்ல இருந்திருக்கும். இது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா பீகார் மாநிலம். பெரும்பான்மை உள்ளதா இல்லையா அப்படின்றத நீங்க சட்டமன்றத்துல மட்டும்தான் நிரூபிக்கணும். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ பரபரப்பான தமிழ்நாடு, யார் ஆட்சி அமைக்க போறாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே அலைன்ஸா இல்ல டிவிகே கூட்டணியா அப்படின்றத ஒரு பரபரப்பான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமான நம்ம டிஎன்பிசிக்கு தேவையான வழக்குகள் தான் பார்க்க போறோம். ஸோ ஆளுநருக்கு என்னெல்லாம் அதிகாரங்கள் இருக்குன்னு ப்ரீவியஸ் வீட்டில் பார்த்தோம். அவருக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்கு, 164 என்ன சொல்லுது, 164 part 2 என்ன சொல்லுது, 163 என்ன சொல்லுது, 174 175 இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத ப்ரீவியஸ்ல பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 200 201 ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸாக நம்ம அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ப்ரீவியஸாக பார்த்துட்டோம். அந்த வீடியோல எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆளுநரின் அதிகாரங்கள் தொடர்பான முக்கிய வழக்குகள், இதுவரைக்கும் இந்தியாவில் தொடுக்கப்பட்ட ஆளுநருக்கு எதிரான வழக்குகள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆளுநர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சரியா தவறா அப்படின்றது இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சாமானிய மக்களும் தெரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த அளவுக்கு டீடைலிங் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் நடைபெற்ற முக்கியமான வழக்குகள் எல்லாமே தொடுத்து ஒரு வீடியோவை வந்து அப்லோட் பண்ண போறோம். ஸோ நமக்கு டிஎன்பிசிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். ஸோ எல்லாரும் ஆளுநர் சம்பந்தமான அதிகாரங்களையும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கிடையில சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் முக்கியமான வழக்குகள். முதல் வழக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994. எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994 எங்க நடந்தது அப்படின்னா கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்றது. எங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் நடந்திருக்கும். ஸோ அங்க வந்து முதலமைச்சராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா எஸ்ஆர் பொம்மை அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க. அதனால இந்த வழக்குக்கு பேரு பொம்மை வழக்கு அப்படின்னு பேரு. ஸோ அவங்களுடைய அரசு பெரும்பான்மையை இழந்துட்டாங்க, அவங்களோட அரசு பெரும்பான்மையை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி, அதாவது அமல்படுத்தி இருப்பார். என்ன பண்ணிருப்பாரு, உங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னா அவரே டிசிஷன் எடுத்து அவரே என்ன பண்ணிருப்பாரு, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்திருப்பாரு. ஸோ இதை வந்து யார் அவர்கள், அந்த முதலமைச்சர் வந்து எதிர்த்து ஒரு வழக்கு தொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த வழக்குல முக்கியமான தீர்ப்புகள் நிறைய சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பெரும்பான்மை உள்ளதா இல்லையா அப்படின்றத நீங்க சட்டமன்றத்துல மட்டும்தான் நிரூபிக்கணும். எங்க நிரூபிக்கணும்? சட்டமன்றத்துல மட்டும்தான் நீங்க நிரூபிக்கணும். ஆளுநரோட தனிப்பட்ட கருத்து மட்டும் போதாது. எனக்கு வந்து இவங்க பெரும்பான்மை இல்லை அப்படின்னு என்ன சொல்ல முடியாது, ஆளுநர் வந்து சொல்ல முடியாது. இவங்க பெரும்பான்மையா இல்லை, 107 சீட்டு தான் வச்சிருக்காங்க, இவங்க எப்படி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னா ஆளுநர் கேட்க முடியாது. அதை தான் இந்த வழக்குல சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை நீங்க பெரும்பான்மை பெற்ற கட்சியை சட்டமன்றத்துக்கு கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வந்து சட்டமன்றத்துல வச்சு ஓட்டிங் எடுங்க. ஓட்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் யாருக்கு ஓட்டிங் அதிகமா விழுகுது, மெஜாரிட்டி காட்ட முடியுதா காட்ட முடியலாம் அப்படின்றத நீங்க சட்டமன்றத்துல வச்சுதான் டிசிஷன் எடுக்கணுமே தவிர நீங்க உங்களோட பர்சனல்ல, அதாவது அந்த அடிஷனலா 356 இல்ல வேற ஏதோ நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் இதுல சொல்லியிருப்பாங்க, ஆளுநரின் அதிகாரங்களுக்கு கட்டுப்பாடு அப்படின்றத இந்த வழக்குல விதிச்சிருப்பாங்க. ஃப்ளோர் டெஸ்ட் என்ற நடைமுறை மிகவும் முக்கியமானது அப்படின்றத இந்த வழக்குல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆளுநர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப டிவிகே வந்து 107 சீட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல, 107 சீட்டு வச்சு தனி பெரும்பான்மையா வந்தா, ஆளுநர் சொன்னது நான் சொல்லல, தனி பெரும்பான்மையா அவங்க வந்திருந்தாங்கன்னா நான் ஆட்சி அமைக்க கூப்பிட்டு சட்டமன்றத்துல நான் வந்து என்ன பண்ணிருப்பேன், மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்லியிருப்பேன். அவங்க காங்கிரஸ் கூட சேர்ந்து எத்தனை சொல்லியிருக்காங்க, 112 சீட்டோட வந்திருக்காங்க. கூட்டணி வரும்போது நீங்க 118 மெஜாரிட்டி காட்டணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னு ஆளுநர் சொல்றாரு. ஆனா இந்த வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்க ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்ச கட்சிய நீங்க உடனே வந்து எங்க கூப்பிடணும், ஆட்சி அமைக்க கூப்பிடணும், நீங்க தான் கூப்பிடணும். கூப்பிட்டு சட்டமன்றத்துல வச்சு நீங்க என்ன செய்யணும், ஓட்டிங் எடுக்கணும். ஸோ அங்க ஓட்டிங் நடக்கிற இப்போ ஓட்டிங் நடக்குது. 233 எம்எல்ஏ இன்னைக்கு தமிழ்நாட்டில். ஓகேவா? 233 எம்எல்ஏஸ் இருக்காங்க. 233 பேரும் பிரசன்ட் ஆனா மட்டும்தான் நீங்க வந்து என்னது அந்த 117 சாக்கில் அந்த ஒரு சீட்டு குறையனால 233 117, 234 118. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 117 சீட்டு வேணும். அப்ப இந்த 117 சீட்டு இருந்தாலே போதும், நீங்க இந்த சட்டமன்றத்துல வச்சு மட்டும்தான் டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்றதா இந்த வழக்கோட முக்கியமான
தீர்ப்பு. இதை தான் வந்து இன்னைக்கு டிவிக்கே வந்து நாங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே பேஸ் பண்ணி தான் ரமேஸ்வர் பிரசாத் வழக்கு 2006 ஒரு முக்கியமான வழக்கு. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இந்த சூழ்நிலை மாதிரி தான் அங்கே பீகார்ல இருந்திருக்கும். இது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா பீகார் மாநிலம். எங்க ரமேஸ்வர் பிரசாத் வழக்கு பீகார் மாநிலம். தேர்தலுக்கு பிறகு எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை கிடைக்கவில்லை. எந்த கட்சிக்குமே ஒரு தெளிவான பெரும்பான்மை இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இதே சூழ்நிலை 2006 பீகார்ல இருந்திருக்கு. எங்க இருந்திருக்கு? பீகார்ல இருந்திருக்கு. ஸோ அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜட்மெண்டோட முக்கிய அம்சம் என்னன்னு பாருங்க. எந்த கட்சிக்குமே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிவிக்கு ஒரு 107 இருக்காங்க. அதே வேலைகளில் டிஎம்கே அப்புறம் ஏடிஎம்கே. ஸோ இவங்க எல்லாமே அலைன்ஸ்லாம் சேர்த்து எந்த ஒரு கட்சியுமே தனி மெஜாரிட்டிலாம் கிடையாது, தனி பெரும்பான்மை எந்த கட்சிக்குமே கிடையாது. இதே சூழ்நிலை 2006 நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த வழக்குக்கான தீர்ப்பு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அரசு அமைக்க வாய்ப்பு அளிக்காமல் நீங்க வந்து சட்டமன்றத்தை கலைச்சதே தப்பு. ஒரு அரசாங்கம் வருது அப்படின்னா நீங்க பெரும்பான்மை பெற்ற கட்சியை கூப்பிட்டு ஆட்சி அமைச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஜனநாயக செயல்முறைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த தீர்ப்புக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணுமே தவிர உங்க இஷ்டத்துக்கு நீங்க செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2006 வழக்குல சொல்லியிருப்பாங்க. அரசியல் யூகங்களின் அடிப்படையில் செயல்படக்கூடாது. இதுதான் நம்ம மேஜரா பார்க்க வேண்டிய பாயிண்ட். என்ன அப்படின்னா, ஒரு ஆளுநர் அப்படின்றவர் அரசியல் அடிப்படையில் நீங்க வந்து செயல்படக்கூடாது. உங்களுக்கான யூகங்கள் அடிப்படையில் நீங்க செயல்படக்கூடாது. நீங்க வந்து அரசியல்வாதியாகவும் செயல்படக்கூடாது. ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா 107 சீட்டு ஜெயிச்சிருக்க கட்சியை நீங்க பெரும்பான்மை செய்ய ஆட்சி அழைக்க, அதாவது வாய்ப்பு வழங்கணும். வாய்ப்பு வழங்கி நீங்க ஃப்ளோர் டெஸ்ட் எடுத்து ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து நீங்க மெஜாரிட்டில இருந்து நீங்க வந்து கலைக்கலாம். அது பண்ணலாம். அது பண்றது தப்பே கிடையாது. ஆனா கூப்பிடாம வாய்ப்பே வழங்காம உங்களோட அடிப்படையில் இவங்க 107 சீட்டு தான் வச்சிருக்காங்க, மெஜாரிட்டி வராது, ஹார்ஸ் ரைடிங் நடக்கும் அப்படின்னு நீங்க வந்து டிசிஷன் எடுக்க முடியாது. அந்த டிசிஷன் எடுக்கிறார். ஏன் ஆளுநர் அந்த டிசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னா, தனி விருப்ப உரிமைன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் இருக்கு. என்னன்னா தனி விருப்ப உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தின் பெயரில் வந்து ஆளுநர் வந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கக்கூடாது அப்படின்றத இந்த வழக்கில் வந்து தெளிவுபடுத்தியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து நபாம் ரெபிபியா வழக்கு 2016. நபாம் ரெபிபியா வழக்கு 2016. ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் நடந்திருக்கும். அங்கே உள்ள அரசியல் நெருக்கடி ஏற்பட்ட போது என்ன சொல்லிப்பாரு அப்படின்னா, ஆளுநர் வந்து சட்டமன்ற நடக்கையில் வந்து தலையிட்டிருப்பார். அரசியல் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அந்த டைம்ல சட்டமன்றத்தில் வந்து ஆளுநர் வந்து தலையிட்டிருப்பாரு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஆளுநர் வந்து சட்டமன்ற செயல்பாடுகள் வந்து நீங்க வந்து நேரடியாலாம் தலையிட முடியாது. உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. ஆளுநர் வந்து அரசியலமைப்பில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ, ஒரு மாநில அரசின் தலைவர்னா நீங்க மாநில அரசின் தலைவர் தான். அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதை சைன் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு சைன் பண்ண முடியலன்னா குடியரசுத் தலைவருக்கு ரெஃபர் பண்ணுங்க. 201 வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க டைரக்டா சட்டமன்றத்துல வந்து நீங்க தலையிட முடியாது, செயல்பாடுகளை நீங்க தலையிட முடியாது அப்படின்றது இந்த வழக்கோட முக்கியமான தீர்ப்பு. ஸோ இதுல தான் என்ன சொல்லிப்பாங்க, ஆளுநர் வந்து அரசியல் நடுவர் அல்ல, அரசியலோட என்ன சொல்றது நடுவர் அல்ல. நீங்க வந்து ஜட்ஜு கிடையாது. நீங்க வந்து ஜட்ஜு கிடையாது. நீங்க வந்து இதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. நீங்க வந்து ப்ராப்பரா என்ன பண்ணணுமோ, கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ, அரசியலமைப்பு என்ன சொல்லுதோ நீங்க அதன்படிதான் நடக்கணுமே தவிர உங்களோட யூகங்கள், உங்களோட செயல்பாடுகள், அரசியல் தலைவராக, அரசியல் நடுவராக நீங்க வந்து செயல்படக்கூடாது அப்படின்றது இந்த வழக்கோட முக்கியமான தீர்ப்பு. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான தீர்ப்பு அப்படி பார்த்தோம் அப்படின்னா, சிவராஜ் சிங் சவுகான் வழக்கு 2020. சிவராஜ் சிங் சவுகான் வழக்கு 2020. ஸோ இந்த வழக்கு எங்க நடைபெற்றிருக்கும் அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கும். எம்எல்ஏக்கள் ராஜினாமாவும் செய்தாங்க. எல்லா எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வாங்க. இப்போ டிவிக்கு என்ன சொல்றாங்க, 107 சீட்டு ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் அவங்க 107 சீட்டு ராஜினாமா பண்ணா பிளஸ் உங்க கூட ஒரு 5 பேர் கூட்டணி இருக்காங்க, 112 சீட் வச்சுக்குவோம். 112 சீட் இருக்காங்க. அப்ப ரிமைனிங் அளவுக்கு 122 சீட் இருக்கு. 122 சீட்டை வச்சு ஆட்சி அமைக்க முடியும்னா கண்டிப்பா முடியும். ஏன்னா பெரும்பான்மைக்கு எவ்வளவு தேவை, 118 மட்டும்தான் தேவை. இந்த மெஜாரிட்டி 118 இருந்தா ஆட்சி கன்னியூ ஆகும். ரீஎலெக்ஷன்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதுல ஏதாச்சும் ஊடால ஒரு நம்பிக்கையில்லா திருமணம், உள்கட்சி பூசல் இந்த மாதிரி நடந்தா மட்டும்தான் வாய்ப்பே தவிர, டிவிக்கே வந்து இந்த 107 சீட்டை ராஜினாமா பண்ணா ரீஎலெக்ஷன் நடக்க மாட்டது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா இவங்க வந்து கூட்டணி செஞ்சாங்கன்னா அதுல இருந்து யாரும் வெளில போற கிடையாது. ஸோ அதுதான் முக்கியமானது. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, அதே தான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உடனடியாக ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தணும். ஒரு ராஜினாமா வந்து நீங்கள் செஞ்சுட்டீங்க, 107 பேர் ராஜினாமா செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் உடனே வந்து ஃப்ளோர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்க. ஆளுநரோட வேலை அதுதான். நீங்கள் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்க. ஃப்ளோர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், சட்டமன்றம். அதை தான் சொல்லியிருப்பாரு, பெரும்பான்மை நிரூபிக்க சரியான இடம் சட்டமன்றம் மட்டுமே அப்படின்றதான் இந்த வழக்கோட முக்கிய தீர்ப்பாகவும் இருந்திருக்கும். ஸோ அதை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து டிவிக்கு வந்து
ராஜினாமா பண்ணணுமா பண்ண வேணாம் அப்படின்றது அவங்களோட டிசிஷன். நம்மளோட பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி ரிலேட்டடாக நம்ம பார்க்கும்போது ஸோ அது மிகப்பெரிய ஒரு தவறான செயலாக கூட மாறலாம். மேபி அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், நமக்கு தேவையில்லை. அந்த வழக்குல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டாலே போதும். 5வது வந்து மகாராஷ்டிரா அரசியல் வழக்கு. மகாராஷ்டிரா அரசியல் வழக்கு 2019 ஒரு முக்கியமானது. ஸோ மகாராஷ்டிரா நடந்த ஒரு முக்கியமானது அரசியல் குழப்பம் ஏற்பட்டிருக்கும். அங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அதிகாலை நேரத்தில் முதலமைச்சர் வந்து பதவியேற்பு நடைபெற்றிருக்கும். அதிகாலையில வந்து முதலமைச்சர் பதவி நடைபெறும். உடனடியாக ஃப்ளோ டெஸ்ட் நடத்தப்பட, அதாவது உடனே வந்து ஃப்ளோ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்க, பெரும்பான்மை விரைவாக நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சட்டங்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டது என்ன, முக்கிய சட்டங்கள் கொள்கைகள், முக்கிய சட்ட கொள்கைகள். இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடம் வந்து சட்டமன்றம் தான். நீங்க வந்து ஆளுநர் வந்து ராஜ்பவன்லயோ மக்கள் பவன்லயோ நீங்க வந்து என்ன செய்ய முடியாது, இங்க வந்து உங்களோட பெரும்பான்மையை நிரூபிங்க, பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுக்க முடியாது. அதான் சொல்லியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல. உங்களோட யூகங்களுக்கும் உங்களுடைய அரசியல் செயல்பாடுக்கும் இங்க வந்து அதிகாரம் கொடுக்கப்படவில்லை அப்படின்றத தெளிவா இந்த தீர்ப்புகள் 5 தீர்ப்புகள்லயே நம்ம புரிஞ்சிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஆளுநர் அதிகாரம் அப்படின்றது வரம்புடையது தான். அவருக்கு வந்து முழுமையான அதிகாரம் ஒரு லிமிடேஷன் தான். உங்களுக்கு வந்து பர்டிகுலரா இதுதான் லிமிடேஷன் அப்படின்னா அந்த லிமிடேஷனுக்குள்ள மட்டும்தான் நீங்க செயல்படணும். அதை தாண்டி நீங்க செயல்படக்கூடாது அப்படின்றதையும் இந்த ஜட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஃப்ளோ டெஸ்ட் அப்படின்றது ஜனநாயகத்தின் முக்கியமான கருவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைய சூழ்நிலை கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், டிவிகே வந்து கூப்பிட்டுருக்கணும். கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான விஷயம் தான். கண்டிப்பாக டிவிகே வந்து ஆட்சி அமைக்க கூப்பிட்டுருக்கணும். அவங்க வந்து பெரும்பான்மை வந்து சட்டமன்றத்தில் நிரூபிக்கல அப்படின்னா நீங்க ஆட்சியை கலைஞ்சுன்னா நீங்க வந்து ஒரு நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இன்றைய சூழ்நிலையில் அது அரசியல் ரீதியாக தான் போகுது. ஸோ நமக்கு அது தேவையில்லை. இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது, எது சரி எது தவறு அப்படின்றது கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி நம்ம சரி தவறு தெரிஞ்சுக்கலாம். கான்ஸ்டியூஷன்லவே நிறைய தப்பு இருக்கும், இல்லை சொல்லல. ஆனால் கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருக்கோ அதை தானே நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும். ஸோ அது என்ன சொல்லுதோ அதுபடி தான் நம்ம நடக்க முடியும். கான்ஸ்டியூஷன் படி தான் நடக்கணும் அப்படின்றது ரூல். ஓகேவா? கடைசி விருப்பமாக மட்டுமே என்னது 356 பயன்படுத்தணும். நீங்க 356 பயன்படுத்துறீங்க அப்படின்னா, ஆளுநர் வந்து 356 பயன்படுத்துறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் தான். முடியாத பட்சத்துக்கு இதுக்கப்புறம் வந்து வாய்ப்பே இல்லை, எந்த கட்சியுமே ஆட்சி அமைக்க முடியாது, டிவிகே கூப்பிட்டேன் பெரும்பான்மை வந்து நிரூபிக்க முடியல, செகண்ட் பார்ட்டியான டிஎம்கே கூப்பிட்டேன் அவங்களும் பெரும்பான்மை வந்து நிரூபிக்க முடியல அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் தான் 356 யூஸ் பண்ணணுமே தவிர அதுக்கு முன்னாடி நீங்க 356 யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் இந்த வழக்கில் முக்கியமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஃபைனல் முடிவுரை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுக்கோங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் ஆளுநரின் அதிகாரங்களை கட்டுப்படுத்தி ஜனநாயக அமைப்பை பாதுகாக்கின்றன. ஸோ அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது தான் இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் அனைத்துமே இருக்கே தவிர ஆளுநருக்கு அவருக்கு ஃபேவரா எந்த ஒரு தீர்ப்புமே இதுவரைக்கும் வந்ததில்லை. குறிப்பாக பெரும்பான்மை சட்டமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படின்றதா முக்கியமான கருத்தாவும் அதுல எல்லாத்திலுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி தான் ஆளுநர் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இதுல பாக்குறதுக்கு முன்னாடி நாம ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் 1989 பிரதமர் வந்து இந்திரா காந்தி, அந்த பீரியட்ல யாரு இந்திரா காந்தி இருந்திருப்பாங்க. அந்த 1989 ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும். இந்த எலெக்ஷன் நடந்தப்போ 194 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும். 194 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த 194 சீட்டுலையுமே என்னது, இவங்க தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட். அதாவது இப்போ டிவிக்கு இருக்குல்ல, அது மாதிரி இவங்க வந்து 194 சீட்டு ஜெயிச்சு மெஜாரிட்டி பார்ட்டியா இருப்பாங்க. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 50+1 இருக்காது, 50% + ஒரு சீட்டு இருக்காது. அதனால அந்த டைம் குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கட்ராமன் அவர்கள், குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்திரா காந்தியை வந்து நீங்கள் வந்து ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. பட் மேடம் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் வர முடியாது, நீங்கள் வந்து செகண்ட் பார்ட்டியை கூப்பிட்டுருக்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்ட் பார்ட்டியை வந்து கூப்பிட்டு 2வது இடத்தில் உள்ள மற்ற கட்சிகள் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அதே போல தான் 1996 நடந்திருக்கும். 1996 இதே சூழ்நிலை தான் நடந்திருக்கும். அப்போ என்ன நடந்திருக்கும், அப்போ யாரு குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாங்களாம்னா குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா அப்படின்றவங்க 1996 இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இதே தான். இப்போ தமிழ்நாட்டில் இந்த சூழ்நிலையில் எந்த பார்ட்டியுமே மெஜாரிட்டி இல்லை, எல்லாமே ரொம்ப ரொம்ப லோவாக இருக்காங்க, கிட்டத்தட்ட எல்லாமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்ற சூழ்நிலை தான். ஸோ அந்த டைமில் தான் யாரை கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னா சிங்வி கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வாஜ்பாய் வந்து ஆமாம் 1996 வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமராக பொறுப்பேற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கட்சிகள் எல்லாமே வளர்ந்துருக்கும். இந்த பிஜேபி அந்த கட்சிகள் எல்லாமே அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டியாக வந்து டெவலப் ஆனது இந்த பீரியடுக்கு அப்புறம் தான். 1996 அப்புறம் தான் பிஜேபின்றது ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டே இருக்கும். ஸோ முக்கியமானது எது நமக்கு அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. நமக்கு தேவை 1989, 1996 தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான வழக்குகள் தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இது ப்ளஸ் கரண்ட்டில் என்ன சுச்சுவேஷன் ரெகுலராக நியூஸ் பேப்பர் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. வேறு எதுவுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. ஸோ மேக்ஸிமம் டேட்டாஸ் வந்து நம்ம வழக்குகள் எல்லாமே ரெஃபர் பண்ணிட்டோம். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வழக்குகள் கேட்குறதுக்கு இந்த டைமிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பாக ரொம்ப அளவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த வழக்குகள் எல்லாமே கட்டாயமாக பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.